வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்று மாலை நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கஸ்தூரியோட பெயில் கேஸ். கஸ்தூரி வந்து தனக்கு பெயில் கேட்டு ஏன்னா அவங்க மேலே ஒரு 6 இடங்களில் வழக்கு தொடுத்துருக்குறாங்க. அந்த வழக்குகளை எல்லாம் ஒன்றா சேர்க்க சொல்லி பெயில் கொடுக்க சொல்லி கஸ்தூரி போய் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் போய் மனு கொடுத்துருக்குறாங்க. அந்த கேஸில் என்ன நடந்தது, அதோட விவரங்கள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம வந்து அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் வந்து நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நடிகை கஸ்தூரி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாதிய ரீதியாக தான் பார்ப்பனர் என்பதால் தான் உயர்ந்தவர், மற்றவர்களெல்லாம் எங்களை விட மட்டமானவர்கள் அப்படின்ற ஒரு பேச்சை பேசுகிறது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, பல காலமாக பேசிகிட்டே இருக்கிறாங்க. கஸ்தூரி எப்போது பேச வந்தாலும் இந்த சர்ச்சை வராமல் இருந்ததே கிடையாது. ஏன்னா கஸ்தூரிக்கு உள்மனதில் அந்த உயர் சாதி அப்படின்ற ஒரு திமிர் இருப்பதன் காரணமாகவே தன்னை அறியாமல் அவங்க பேசிடுறாங்க. நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் வந்து ஒரு தப்பாக அவங்க இப்படிலாம் கூட பேச முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். அது எல்லாமே காரணம் என்னென்னா நம்ம மனசில் தான் இருக்குது. நாம் வந்து மனதில் எப்படி நினைக்கிறோமோ அந்த நினைவுகளின் வழியாகத்தான் நம்மளுடைய கருத்துக்கள் வெளியே வரும். நம்ம சிந்தனையை பொறுத்து தான் நம்ம கருத்து வரும். நேற்று கூட ஒரு சேனலில் நான் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன், முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தம்பி ஒரு சாதாரணமாக சொல்லக்கூடிய ஒரு சொல் உண்டு. அந்த நெறியாளர்கிட்ட சொன்னேன், என்ன சொல்லியிருந்தேன், இது மாதிரி பாருங்கள், ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன், குத்துவேன், கொல்லுவேன், கொஞ்சுவேன், உனக்கு என்னடா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. இப்போ அப்படிலாம் கேட்க முடியாது தம்பி ஏன் அப்படின்னா, அந்த நெறியாளர் அவசரமாக பதில் சொல்லிட்டார். என்ன சொன்னார்னா, ஆமாம் சார், அது அவர் பொண்டாட்டியாக அவர் அடித்தா உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டார். அப்படிலாம் கேட்க முடியாது. ஏன்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸில் வரும். அந்த மனைவியே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், இந்த பக்கத்து வீட்டில் இருக்க பொண்ணு அவன் புருஷன் டெய்லி போட்டு அடிக்கிறான் அப்படின்னு போலீஸில் போய் எழுத்து மூலமாக கூட வேணாம், வாய் வார்த்தையாக கம்ப்ளைண்ட் கொடுத்தாலே போதும், போலீஸ் அந்த கேஸை எடுத்துப்பாங்க. நேராக கூட போக வேணாங்க, 1099 நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும், போலீஸ் வந்துடும் நேராக. இது மாதிரி பெண்களுக்கு எதிரான வன்முறைக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்பெஷல் நம்பரே இதுதான், 1099. குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய பாலியல் சீண்டலாக இருந்தாலும் சரி, வன்முறையாக இருந்தாலும் சரி, அதற்கான நம்பர் வந்து 1098. அதாவது 1098ன்னு டிசெண்டிங் ஆர்டரில் ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள், சரியா? இந்த செய்தி ஒரு புறம் இருக்கட்டும். அந்த நெறியாளர் ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, அவருக்கு இன்னும் முதிர்ச்சி வரல. கீழே கமெண்ட்டில் ஒரு 2-3 லேடிஸ் வந்து போட்டிருந்தாங்க, என்னது பொண்டாட்டி அடிக்கலாமா அப்படின்னு, எந்த ஊர்லையா இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இன்னும் அந்த மன முதிர்ச்சி வரல அப்படிங்கிறது தான் காரணம். கஸ்தூரியும் இன்னும் அந்த சாதிய சிந்தனை தன் மனசில் ஊறி போன ஒரு காரணத்தினாலும், அதுலேயும் பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லும்போது என்ன சொல்லுவாங்க, அந்த புறத்துக்கு சேவை செய்ய வந்த தெலுங்கர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நான் தெலுங்கர்கள் அப்போ கூட அவங்க வந்து எல்லாரும் கண்டனம் தெரிவித்த போது கூட அதை நான் வாபஸ் வாங்குறேன்னு சொல்லலை. என்ன சொன்னாங்க, நான் சொன்ன தெலுங்கர்கள் எந்த குடும்பத்தை சொல்கிறேன்னு ஊருக்கே தெரியும். அப்போவும் அந்த திமிர் போகலை பார்த்தீங்களா. முதல்ல ஒரு பாட்டு கூட இருக்குது பார்த்தீங்களா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் அப்படின்னு. பொதுவெளியில் வந்து நம்ம பேச வரும்போது ஒரு ஆணவ துணியில் பேசுவது முதல் தப்பு. ரெண்டாவது, நான் பேசுகிறது தான் கரெக்டு அப்படின்னு பேசுகிறதும் தப்பு. ஒரு கருத்துக்கு மாற்று கருத்து கண்டிப்பாக வரும். ஒருவேளை நம்ம கருத்து தவறாக இருந்தால் அதை நேர்மையாக ஒத்துக்கொண்டு பின்வாங்குவது தான் மரியாதை. கஸ்தூரிக்கு அடிப்படை மரியாதையும் தெரியவில்லை, பணிவும் இல்லை, ஆணவம், திமிர். அதன் பின்னணி என்ன, தான் சார்ந்திருக்கும் பார்ப்பனர் என்ற சாதி, அவர் சார்ந்திருக்கும் சாதியை பின்புலத்தை கொண்டே அந்த திமிரோடு பேசுகிறார். பேசுகிறது மட்டும் இல்லாமல் அங்கே வள்ளுவர் அந்த கூட்டத்தில் என்னெல்லாம் பேசினாருன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்திங்களா, இவங்க எல்லாரும் எங்கள் கூட தான் இருக்காங்க. யார், நாடார் வந்திருக்கிறார், தேவர் வந்திருக்கிறார், செட்டியார் வந்திருக்கிறார், எல்லா இனத்து மக்களும் வந்திருக்கிறாங்க. எல்லாரும்
எங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ப்பனர்கள் வேறு, பார்ப்பனர் அல்லாதவர்கள் எல்லோரும் வேறு அப்படின்றது தானே அர்த்தமாகுது. இதுவே நம்ம மக்களுக்கு புரியலை. அதுலேயே நல்ல விஷயம் பாருங்கள், கஸ்தூரி எஸ்கேப்பு. எப்படி எஸ்கேப்பு? வேற ஒன்றும் இல்லை, அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் இல்லை, விசாரிக்கவும் இல்லை. விசாரணைக்கு வர சொல்லி ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க. அந்த சம்மனை வாங்காமையே எஸ்கேப் ஆகி ஓடிருக்காங்க. ஓடினது இல்லாமல் இப்போ போய் இந்த மாதிரி எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது அங்கே நீதியரசராக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் என்பவர் அப்போ என்னதாயா பிரச்சனைன்னு கேட்கும்போது, அரசு தரப்பிலிருந்து, காவல்துறை தரப்பிலிருந்து, ஐயா நாங்கள் அவங்க பேசின வீடியோவை முழுமையாக போடுறோம், நீங்கள் கொஞ்சம் பார்த்துருங்க, பார்த்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பெயில் கொடுக்குறதா வேணாமான்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் வச்சுருக்காங்க. அப்போ உடனே நீதியரசரும் சரி போடுங்க பார்ப்போம் அப்படின்ட்டுருக்காரு. பார்த்து முடித்த உடனே சொல்லிட்டார், கஸ்தூரியோட வழக்கறிஞர்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த கேஸை எப்படி டிஃபெண்ட் பண்ணலான்னு வந்தீங்க? இதில் டிஃபெண்ட் பண்ண என்னங்க இருக்குது? நேரடியாக அவங்க பேசியிருக்கிறது அவ்வளோவா அவதூறு, வன்முறையை தூண்டும் விதமாக பேசியிருக்கிறாங்க. அடுத்த இன்னொரு சாதியை அசிங்கப்படுத்தும் விதமாக பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக தெலுங்கர்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. தெலுங்கர்கள்னு நீங்கள் எப்படி தனியாக பிரித்து பேசுவீங்க? அவங்கெல்லாம் இங்கேயே பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க. இன்னும் ஒரு வார்த்தையை வேறு அவங்க சொல்லியிருக்காரு, கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்த காலத்தில் மெட்ராஸ் மாகாணமாக இருந்த பகுதியில் இவர்கள் வாழ்ந்தவர்கள். அப்போ இந்த மண்ணில் இருந்தவங்க தானே அவங்க மெட்ராஸில் இருந்தாங்கன்றதுக்காக தெலுங்கு பேசுகிறாங்கன்றதுக்காக அவங்க வேறு ஆந்திராக்காரங்கன்னு இப்போ வந்து சொல்லிகிட்டு இருப்பீங்களா? இந்த பேச்சை எப்படி நீங்கள் டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க? இதில் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு கேஸ் கட்டை தூக்கி மூஞ்சில் அடிக்காத குறையாக நீதியரசர் தன்னுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. கஸ்தூரி பார்த்திங்கன்னா எப்போதுமே பேசக்கூடியது இப்படி தான். என்னென்னா, நாங்கள்லாம் படித்து நாங்கள் மட்டுமே அரசாங்க வேலைக்கு வந்தப்பெல்லாம் அரசாங்கத்தில் வேலை செய்த எல்லோரும் நியாயவான்களாக நீதிமான்களாக இருந்தார்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் மற்றவங்கலாம் வந்ததுக்கப்புறம் தான் இப்போ அரசு துறையில் எல்லோரும் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி வைக்கும் பேச்சு மட்டும் கிடையாது, இது பார்ப்பனர்கள் தொடர்ந்து செய்யக்கூடிய விஷயங்கள். பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் எடுத்து பாருங்கள். ராகவாச்சாரியார் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார். ராகவாச்சாரி இன்ஸ்பெக்டர் வந்து ரொம்ப நேர்மையானவர், ஸ்ட்ரிக்டாக இருப்பார், 10 பைசா காசு வாங்க மாட்டார். ஆனால் இன்ஸ்பெக்டராக சரவணகுமார் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு, அவர் லஞ்சம் வாங்குவார். புரியுதுங்களா? முன்னாடி ராமானுஜன் டாக்டராக இருக்காருன்னு படத்தில் காட்டுவாங்க, அப்போ அவர் நல்லவராக இருப்பார். இப்போது முருகன் டாக்டர் வந்துட்டாருன்னா அவர் நர்ஸை கையை பிடிச்சி இழுப்பாருன்னு இப்போவும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? தொடர்ந்து நம்மளை படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பா காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிகிரி வாங்கியிருந்தாலே பேங்க்கில் மேனேஜர் ஆகிடலாம், பெரிய பெரிய போஸ்ட்டுக்கே போயிடலாம் வெறும் டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா. பிஜிலாம் வாங்கியிருந்தீங்கன்னா நேராக காலேஜுக்கு போயிடலாம், காலேஜ் கூட வேண்டியதில்லை, பார் கவுன்சில் எக்ஸாம் எழுதுனா கோர்ட்டில் ஜட்ஜாகவே ஆயிடலாம். அப்போது படித்தவங்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி. அதாவது நல்லா ஒன்று புரிஞ்சுங்க, உங்களுக்கு ஒரு வேலைக்கு நிறைய ஆள் வேணும்னு வச்சுக்கிங்க, யார் வந்தாலும் வேலைக்கு சேர்த்து நம்ம சொல்லிக் கொடுத்துக்கலாம் அப்படின்றவீங்க. உங்களுக்கு வேலைக்கு ஆள் கம்மியாக தான் தேவைப்படும் போது என்னாகும், நீ இதை படிச்சிருக்கியா, அதை படிச்சிருக்கியா, அந்த ஸ்கில் இருக்கா, இந்த ஸ்கில் இருக்கான்னு எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா எனக்கு 10 பேர் தான் வேணும், 100 பேர் வந்திருக்கிறான் அப்படின்னா என்ன பண்ணுவேன், 90 பேரை கழிக்கணும். இதே எனக்கு 200 பேர் வேணும், 50 பேர் தான் வந்திருக்கான்னா நான் என்ன பண்ணுவேன், 50 பேரையும் சேர்த்து எடுத்துப்பேன். அவ்வளோதான், எல்லோரும் உள்ளே பார்த்துக்கலாம் அப்படின்னு. வேலைக்கு போவது, வேலை கிடைப்பதுன்றா அந்தந்த சூழல். ஆனால் அந்த காலத்தில் எப்படி பாட்டு எழுதி வச்சுருந்தாங்க பாருங்கள் சினிமாவில், பிஏ படித்தவன் பெஞ்சு துடைக்கிறான், எம்ஏ படித்தவன் காப்பி ஆத்துறான். அந்த காலத்தில் பிஏ படித்தா பேங்க் மேனேஜர் ஆகிடலாம், எம்ஏ படிச்சிருந்தா ஜட்ஜ் ஆகிடலாம். அந்த காலகட்டத்தில் இப்படி எழுதுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லோரும் தான் பிஏ படிக்கிறாங்க, அந்த காலத்து எஸ்எல்சி இப்போ உள்ள பிஏக்கு சமம் அப்படின்னு வேறு பேசுவாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பிள்ளைங்க எல்லோரும் பிஇ படிச்சுட்டு எல்லோரும் சாஃப்ட்வேரு, கார் கம்பெனி, அது இதுன்னு எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போகிறாங்க, ஃபாரின்கே வேலைக்கு போயிட்டாங்க. ஆனாலும் என்ன படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பிஇ படிச்சுன்னா வேலை கிடைக்காது, நான் இன்ஜினியர் தாங்க படிச்சிருக்கேன் எனக்கு வேலை கிடைக்காது, இன்ஜினியர் தான் படிச்சிருக்கேன் எனக்கு பொண்ணு கிடைக்காது. இப்படி ஒரு ட்ரெண்டு செட் பண்ணுறது, அதாவது பிள்ளைங்களை படிக்கக்கூடிய பிள்ளைங்களை இன்ஜினியரிங் போகாத அப்படின்னு அவன் மண்டையில் ஏற்றுறதுக்கு. இப்போ ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் என்ன நினைப்பான், இந்த அண்ணாலாம் இப்படி தான் மீம்ஸ் போடுறாங்க, வீடியோலாம் போடுறாங்கன்னா உண்மையிலே அப்படி தான் போகல அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏற்கனவே இந்த கஸ்தூரி வந்து பழங்குடியின மக்களை பற்றியும் தப்பாக பேசியிருக்கிறாங்க. அதுக்கே இன்னும் கேஸ் இருக்குது. இன்னொன்று என்னென்னா, இந்த கஸ்தூரி பேசிய பேச்சு வந்து அவதூறு மட்டும் கிடையாது, ஹேட் ஸ்பீச் அப்படிம்பாங்க. ஹேட் ஸ்பீச்னால் வெறுப்பு பேச்சு, ஒரு குறிப்பிட்ட மக்கள் மீது வெறுப்பை திணிக்கும் விதமாக பேசுவது தான் ஹேட் ஸ்பீச்சு. இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஏற்கனவே ஒரு வழிகாட்டுதலே பாஸ் பண்ணியிருக்காங்க. என்ன வழிகாட்டுதல் அப்படின்னா,
இப்படி யாராவது ஒருத்தர் ஹேட் ஸ்பீச் பண்ணுறாருன்னா அவர் மீது வேறு யாரும் வந்து புகார் கொடுக்கும் வரை காத்திருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரியை அதை கேஸாக பதிஞ்சு விசாரித்து கோர்ட்டில் கேஸ் போடலாம், அந்த நபர் மீது கேஸ் போடலாம். ஹேட் ஸ்பீச் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. விமர்சனம் என்பது வேறு, ஹேட் ஸ்பீச்ன்றது தவறு. இப்போ உடனே சில பேர் வந்து கேட்டுருவாங்க, நீங்கள் மட்டும் கேரளாவில் நாயர் வீட்டு பெண்களை பற்றிலாம் நீங்கள் அசிங்கமாக பேசலையா அப்படின்னு வந்துடுவாங்க. ஏன்னா நம்ம மக்களை பற்றி என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும்ல. நாம் பேசியது என்ன, நம்பூதிரிகளின் சுரண்டலை பேசணும். நாம் பேசினது நம்பூதிரிகளின் சுரண்டல். அங்கே பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள்னு நம்ம சொல்கிறோம். இந்த அம்மா பேசும்போது என்ன பேசியிருக்காங்க, அந்தப்புற சேவைக்காக வந்த குடும்பம், அந்தப்புற சேவைகளில் வந்து ஈடுபடுறதுக்காக வந்த பெண்கள் அப்படின்னு பேசுகிறாங்க. அதாக வந்தவங்களாம். அதுக்காக நாம் பேசுனது வேறு. இந்த பெண்கள் இப்படிலாம் பாதிக்கப்பட்டாங்க, இப்படிப்பட்ட ஒடுக்குமுறை அடக்குமுறைக்கு ஆளாங்கினாங்க நம்பூதிரிகளால் அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அது வரலாற்று செய்தி. இவங்க பேசுகிறது என்னது, ஹேட் ஸ்பீச். தெலுங்கு பேசுகிற பெண்கள், அப்போ அவங்க பேசக்கூடிய வார்த்தையோட மொத்த வார்த்தை என்ன, தெலுங்கு பேசும் பெண்கள் எல்லாம் ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படின்ற அர்த்தத்தில் தானே பேசுகிறாங்க. உண்மையா இல்லையாங்க? எத்தனையோ நடிகர்கள் கஸ்தூரியை பற்றி அசிங்கமாக பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் இந்த அம்மா பதில் சொல்கிறதே கிடையாது. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி ஒரு மக்கள் மத்தியில் பிளவுவாதத்தை பேசுவது போல் ஒரு மோசமான செயல் எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் பார்ப்பன எதிர்ப்பு பேசுகிறது பிளவுவாதம் இல்லையானா? இது பிளவுவாதம் இல்லையா, இது நமது உரிமையை நம்ம கேட்குறோம். நம்ம என்ன கேட்குறோம், நீங்கள் ஒரு சேர் போட்டிருக்க, உன் பக்கத்தில் நான் சேர் போட்டு உட்காந்துக்கிறேன்ற அப்படின்னு நான் கேட்குறேன். நீ என்ன சொல்கிற, இல்லை நீ மட்டமானவன், நான் சேரில் உட்காருவேன், நீ கீழே உட்காரு அப்படின்னு சொல்கிறேன். இதை கஸ்தூரி மேடை போட்டு பேசுகிறாங்க. அப்போ வக்கீல்கிட்ட வந்து ஜட்ஜி என்ன கேட்குறாங்க, இதுக்கு வருத்தமாக தெரிவித்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறதுக்கு ஒரு வக்கீல் என்ன சொல்கிறாரு, அவங்களோட ட்விட்டர் பேஜில் நான் ஒன்று நினச்சி பேசிட்டேன், ஆனால் அதோட அர்த்தம் அப்படி இல்லைன்னு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்கன்னு. இதுக்கு பேர் மன்னிப்புன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு திரும்பவும் செவிட்டில் அரைஞ்ச மாதிரி ஜட்ஜி கேட்டிருக்காங்க. நீங்கள் பேசும்போது ஓப்பன் ஃபோரமில் வள்ளுவர் கோட்டத்தில் மேடை போட்டு பேசுவீங்க, மன்னிப்பு கேட்கும்போது ட்விட்டரில் மன்னிப்பு கேட்பீங்களா அப்படின்னு ஜட்ஜி அதுக்கும் ஒரு அறம் விட்டுருக்காங்க. இன்று வியாழக்கிழமை, இன்றைக்கி தான் அவங்களோட பெயில் கேஸு விசாரணைக்கு வருது. சரிங்களா? பெயில் கொடுக்கவில்லை என்றால் போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறது உண்மை. இந்த 6 இடங்களில் கொடுத்துருக்க வழக்குகளில் ஒவ்வொரு இடத்துலையும் வேறு பிரிவுகளில் போட்டிருக்கிறாங்க. மொத்தத்தில் கணக்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-22 பிரிவில் அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போது கஸ்டடியில் விசாரணை அப்படின்னு சொன்னால் நடந்தால் தான் பெண் என்றும் பாராமல்னு புலம்பக்கூடாது. யாராக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சபை நாகரிகம் தெரிய வேண்டும், வெறுப்பு பேச்சு பேசக்கூடாது அப்படி என்பதை காட்டும் விதமாக கஸ்தூரி கைது செய்யப்பட வேண்டும். உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று நாமும் எதிர்பார்ப்போம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.